ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து ஹச்எஸ்ஜி டெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறமேலு டாக்ஸிசைக்ளின் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதை நான் போடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணி என் பர்சனல் நம்பரை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினா வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். அதை பார்க்குறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து சம் டவுட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதை கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ அதை கிளியர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே அதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். எல்லா வீடியோக்கும் என்னால் கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியாதனால அந்த ஆப்ஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்ப ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். எதனாலனா எல்லாமே பாசிட்டிவான வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடுச்சு சிஸ்டர், இது மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்ன வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்குது. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாக்ஸிசைக்ளின் டேப்லெட் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டு. அதாவது உங்களுக்கு வந்து ஃபங்கை இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை தடுக்கக்கூடிய டேப்லெட் தான் டாக்ஸிசைக்ளின் டேப்லெட்டு. நார்மலாகவே ஒரு ஆன்டிபயோட்டிக் டோஸ் கொடுத்தாங்கன்னா, ஒரு 3 டேஸ் கொடுத்தாங்க, 5 டேஸ் கொடுத்தாங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். எதனால் அப்படின்னா, அப்போனா தான் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குறையும். அதாவது நம்ம பாடியில் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கான டாக்ஸிசைக்ளின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஹச்எஸ்ஜி டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், அதே போல் வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து STI அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே நீங்கள் வந்து டாக்ஸிசைக்ளின் டேப்லெட் எடுத்துருக்கும் பொழுது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சிடும். அதே போல் வந்து சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது எனக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் வந்து உதட்டில் இருக்குது, அந்த டேப்லெட் போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸில் ரெஃபர் பண்ணேன். ஸோ அது வந்து போடலாமா என்னன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி டாக்ஸிசைக்ளின் டேப்லெட் வந்து உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, லூஸ் மோஷன் இருக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி உப்பசம் மாதிரி இருக்கும், தலைவலி கூட வரும். ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் இஷ்யூ இருக்குன்னா கட்டாயம் டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லிடணும். அதே போல் மற்றபடி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி சம்திங் இருந்துச்சு, கல்லீரல் ப்ராப்ளம் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா முன்னாடியே நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிடணும். சொன்னால் அவங்க வேறு டேப்லெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா, இதுக்கு வந்து கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே போல் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் சாப்பிடக்கூடாது. அதே கேட்டகரியில் ஒயிட் பேச்சஸ் கூட மேபி வரலாம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுக்குறப்பவே டாக்டர்கிட்ட வந்து எனக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த டேப்லெட் கொடுங்கன்னா கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறது பெட்டர் சிஸ்டர். ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்கிட்ட போங்க, அதே டாக்டர்கிட்டே போங்க. இது மாதிரி எனக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்குது, இதை நான் சாப்பிட்லாமான்னு கேட்டுக்கோங்க. அவங்க போடலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் போடுங்க. எதனாலனா இது வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் தான். உங்களுக்கு வந்து ஹச்எஸ்ஜி டெஸ்ட்டுக்கு அப்புறமேலு யூரினரி ட்ராக்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒன்றா இருக்கும் பொழுது ஒரு ஏதாவது உங்களுக்கே தெரியாமல் இன்ஃபெக்ஷன் ஆகி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் அதுக்குரிய டேப்லெட் தான் வந்து இந்த டேப்லெட்டு. ஸோ நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போடுறது வந்து பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்டோட நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். இதில் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சிஸ்டர், நான் ஹச்எஸ்சி டெஸ்ட்டு எடுத்தேன், டாக்ஸிசைக்ளின் 100 mg கொடுத்தாங்க, நான் அந்த டேப்லெட்டை எடுக்கலை, அதனால் ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எடுக்கலைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. போடணும் சிஸ்டர் டேப்லெட்டுன்னு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் அந்த டேப்லெட் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு, என் லிப்ஸில் ஒயிட் பேச்சஸ் இருக்குது, ஸோ டாக்ஸிசைக்ளின் டேப்லெட் எடுத்தால் பேச்சஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நிறையா வீடியோவில் பார்த்தேன். இதை பற்றி புரிதல் நிறையா பேர்கிட்ட இல்லை. ஸோ ஹச்எஸ்ஜி டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன டேப்லெட் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு தென் எடுத்துக்குவாங்க, அந்த டேப்லெட் போடணுமான்னு எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலி வந்து ஹச்எஸ்ஜி டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு விதமான டேப்லெட் தருவாங்க சிஸ்டர். ஸோ நிறைய டாக்டர் புண்ணாக ஆகாமல் இருக்கிறதுக்கான டேப்லெட் தான் தருவாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து ஹச்எஸ்ஜி டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து லைட் ஸ்பாட்டிங் கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டூ நார்மல். அதுக்குரிய டேப்லெட் தான் தருவாங்க. இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டும் கண்டிப்பாக தருவாங்க இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மற்றபடி வேறு என்ன டேப்லெட் தருவாங்கன்றது என்னால் ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஸோ வந்து அது நம்ம டாக்டர்கிட்ட தான் கேட்டாகணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் டாக்டர் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் தான் சிஸ்டர் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடணுமா அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோ போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.